ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான ஷிகிமாரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட எல்லா ப்ராசஸும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிட்டுனா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. சில கப்பல் திங்ஸ் எல்லாமே ஸ்லோவாக டைம் வர்றப்ப நடந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எபிசோட் தான் இதுவோ. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிகிமாரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் முன்னாடி ஷிகிமாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹாய் இசுமி, வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா அப்படின்னு வரா. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்க அம்மா நான் அழகா தெரியணுங்கிறதுக்காக அவங்களோட கோட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. இப்போ உள்ள போறாங்க. எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் போறதுன்னு யோசிக்கவும், நான் ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காஸ்டியூம்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவோ, இல்ல வேண்டாம் நான் அதுல மோசமா இருப்பேன்னு சொல்லவும், இதுல நான் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி வருத்தப்படாத, நான் வந்து இதை போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு டிராகுலா காஸ்டியூம் எடுக்கிறா. அவளோட கோட்டுக்கும் அந்த கலருக்கும் பொருத்தமா இருக்கு. பெர்ஃபெக்ட் 100 கொடுக்கலாம், அவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு இருக்கு. அண்ட் அதுல போறதுக்கு 90 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு போட்டிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா 3 hours வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன ஒரே முள்ளா இருக்கு, ஸ்லீப்பிங் பியூட்டினா என்ன அப்படின்னு ஷிகிமாரி கேட்கவும், ஒரு சூனியக்காரி மந்திரம் போட்டு பிரின்சஸ் மயங்க வச்சிருவா. இந்த கோட்டையில யாருமே இல்லாம இந்த மாதிரி முள் செடி எல்லாம் வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பிரின்ஸ் வந்து அவளை கிஸ் பண்ணி எழுப்பி விட்டுருவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொமான்டிக்கா இருக்கேன்னு கேட்கறா. இதெல்லாம் கிண்டர் கார்டன்லயே வர ஸ்டோரி ஆச்சு, உனக்கு இது தெரியல போலன்னு சொல்லுவோம். நானும் நார்மல் பொண்ணு கிண்டர் கார்டன்லாம் படிச்சிருக்கேன் தான் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் உனக்கு இந்த ஸ்டோரி தெரியல நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஹாரர் சஸ்பென்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொமான்ஸ் மூவி தான் அதிகமா பிடிக்கும். பட் அன்னைக்கு தியேட்டர்ல நீ கூட்டிட்டு போன மூவியோ ஓகே தான். அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அப்போ உன்னோட மோசமான சைடு நான் பார்க்க கூடாதுன்னு நீ சொன்ன. ஆனா அதுவுமே ஒரு வகையில கியூட்டா தான் இருக்கும். உன்னோட சூப்பரான சைடு மட்டும் இல்ல, உன்னோட மோசமான சைடு, கோவப்படுற சைடு எல்லாத்தையுமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ரொமான்டிக் மாங்கா படிச்சேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா என்னோட ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றா. மத்த எல்லாருக்குமே அங்க லைன்ல வெயிட் பண்றது போர் அடிச்சிட்டு இருக்கு. பட் இவங்க 2 பேர் மட்டும் ஜாலியா பேசிட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. லைன்ல வெயிட் பண்ணதே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியோட ஸ்டோரி வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த ரைடு இவ்வளவு ஸ்லோவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இங்க இருக்கிற ஸ்மெல், அப்புறமா இந்த மியூசிக், எனக்கு அப்படியே தூக்கம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்கிருந்தான். இது கூட நல்லா இருக்குல்ல ஈஸிமி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். தூங்குற பிரின்சஸ் எழுப்புறதுக்கு பிரின்ஸ் வந்து கிஸ் பண்ணா அப்படின்னு இந்த ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை ஷிகிமாரி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறா. பட் ரைடு முடிஞ்சிருது. ஆளுங்க நிக்காங்க அச்சோ அப்படின்னு சொல்லி அவ பாதிரி நம்ம ஹீரோவை எழுப்பி கூட்டிட்டு வரா. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தது டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு ஷிகிமாரி சொல்லவும், அப்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம இருக்கிற மாதிரி ரைடுக்கு நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமாரி நிக்கவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். வெயிட் பண்றதா இருந்தாலும் அது உன் கூட இருக்கும்போது ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். ரைடு எங்கேயும் ஓடி போயிடாது, மெல்லவே போலாம் அப்படின்னு ஷிகிமாரி சொல்றா. இப்ப இவங்க எல்லா ரைடையுமே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ரொம்பவே ஃபன்னா அந்த ரைடு எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. சாரி சார், நீங்க புக் பண்ண டேபிள் ஆக்சிடென்டலா வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்லவும், இது நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். உங்களுக்கு வேற டேபிள் தாரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புக் பண்ணி வச்சிருந்ததை விட ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கிற ஒரு டேபிள கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவும், எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஜிஞ்சர் சோடா அப்படின்னு ஷிகிமாரி ஆர்டர் பண்றா. இந்த இடம் ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கு, இங்க ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஹூடிஸ் போட்டு இப்படி காமெடியா வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்போ டிஷ் அவங்க சர்வ் பண்ணவோ ரொம்பவே சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஐயோ இது எப்படி சாப்பிடணும்னு தெரியல, ஃபோர்க் இருக்கு, இப்படிதான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிடுறான். சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். நீ குழந்தைத்தனமா சாப்பிடுறது கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, வெக்கப்படாத அதே மாதிரியே சாப்பிடு அப்படின்னு சொல்றா. உன் கூட இருக்கும்போது மட்டும் என்னோட உலகம் ரொம்பவே ஃபன்னா மாறுது. எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது தெரியுமா அப்படின்னு சொல்றா. அச்சோ இப்படியே போனா என் ஹார்ட் தாங்காதே அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். என் கண்ணை பாரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கவும், நான் தெரியுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதேதான் என் கண்ணு ஒன்று மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லவும், அச்சோ இவ போறா போறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு, நீயும் ரொம்பவும் அழகா தான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு வைக்கப்படுறா. வேற எதுவும் வேணுமான்னு வெயிட் வந்து கேட்கும். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வெளியே வராங்க. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு, எங்கேயாச்சும் போகணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஈஸுமி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்ததை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இப்படி டக்குன்னு ஓகே சொல்லிட்டான், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைக்கப்படுறா. எனக்கும் அதை பண்ணணும்னு ஆசை தான் ஷிகிமாரி, என்னோட கையப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளோ கையை பிடிக்கிறா. இப்படி என்ன நினைக்கணுமா இல்லை எங்கேயாச்சும் நடந்து போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஷிகிமாரி முழிக்கிறா. அந்த ஆட்ல வந்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டே போனாங்க, அந்த வயசானவங்க கூட கையை பிடிச்சிருந்தாங்களே அதை தானே கேட்ட. என்னது இல்லையா, அப்போ வேற என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், இதுவும் ஒரு வகையில நல்லா தான் இருக்கு, என்ன கூட்டிட்டு போங்க பியூட்டிஃபுல் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போகும்போது வேற என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த கிஸ் பண்றது அவனுக்கு ஞாபகம் வருது. இதையாவா கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் வைக்கப்படுறான். இப்ப கடைசியா போட் ரைடிங் போறாங்க. ஷிகிமாரி என்ன கேட்டான்னு தெரிஞ்சதுல இருந்தே எனக்கு ரொம்பவும் வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டமாவே இருக்கான். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கிட்டக்கு போயிருக்கான். போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிருது. டெம்பரவரி பவர் கட் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. எல்லாம் என் பேட் லக்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். மாதிரி நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. மத்த போட்ல இருக்கிறவங்க டார்ச் ஆன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் டார்ச்
ஸ்விட்ச் ஆன் பண்றான். சா என் பேட் லக்னால தான் அப்படி இருக்கு, எப்படியும் பவர் திரும்ப வந்துடும் தெரியும், இருந்தாலும் எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் ஷிகிமோரி நம்ம ஹீரோவோட கையை கிஸ் பண்ணி நம்ம தனியா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், நீ மட்டும் எப்படிப்பா எல்லாத்தையுமே இப்படி நேச்சுரலாவே ரொம்பவும் சூப்பரா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்மளை சுத்தி இருட்டு, நம்ம 2 பேர் மட்டும்தான் ஏதோ இந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட இது ஒரு கனவு மாதிரி இருக்கு, இது மட்டும் ஒரு கனவா இருந்தா இதுல இருந்து நான் எந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், நீ என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஷிகிமோரியோட கன்னத்துல போய் நம்ம ஹீரோ கிஸ் பண்றான். ஐ லவ் யூ ஷிகிமோரி, நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்றேன், என்னானாலும் சரி நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசுமி நீ உண்மையிலே ஸ்பெஷலானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கட்டி படிக்கிறா. ஷிகிமோரி கரண்ட் வந்துருச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருந்துக்கிட்டுறானே அப்படின்னு அவ சொல்லவும், ஷிகிமோரி நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஓகே தான், நல்ல வேலை இது கனவில்லை, ஏன்னா அதுக்கும் மேலே எனக்கு அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகிறா. ஸோ இப்படியே இவங்களோட ரைட் முடியுது. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்பட்டு இருக்கான். உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இனுசுகா கேட்கறான். நானா நீ தப்புலாம் பண்ண, அவ என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கான். ஷிகிமோரி என்ன மறைக்கிற சொல்லு அப்படின்னு கேட்கவும், ஒன்னும் இல்லையா அப்படின்னு அவ சொல்றா. நீ போய் சொல்ற நல்லா தெரியுது, ஒழுங்கா சொல்லு, இசுமிக்கு உனக்கும் நேத்து என்ன நடந்துச்சு, நீங்க கிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படின்னு அவ சொல்லவும், அவ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா கிஸ் பண்ணிட்டியா, அது எப்படி இருந்துச்சு, எங்க கிஸ் பண்ணீங்க சொல்லு அப்படின்னு சொல்லி நெக்கா கேட்கறா. நேத்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போனோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா, நிறைய நடந்துச்சா, அதுக்கப்புறம் நாங்கள் போட் ரைடிங் போனோம், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், ஈஸுமி பேட் லக்ல இதெல்லாம் நடக்கிறது தானே, மேலே சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவன் என் கன்னத்தில் கிஸ் பண்ணான்னு சொல்லுவான். அவ்வளோதானா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் கவலையில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணான், ஆனால் நான் எதிர்பார்த்தது டோட்டலி வேற. அதான் அவன் பண்ணுற வரைக்கும் நான் அவனை விட்டுருக்க கூடாதோ, நான் என்னோட ஃபீலிங்ஸை அவன்கிட்ட காட்டவே இல்லை, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்னோட ஃபீலிங்ஸை அவனுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், என்னப்பா இவ்வளோ அக்ரெசிவாக பேசுகிற அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கப்படுறாங்க. இவங்க குழந்தைத்தனமாக இருக்காங்களா இல்லை மெச்சூரிட்டியாக இருக்காங்களான்னு தெரியல, பட் ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்காங்களே, அதுவே போதும் அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இப்போ எப்பவும் போல ஷிகிமோரி நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றான். நம்ம ஹீரோவும் வரான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஒரு கியூட்டான பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது, ஒரு கேன் நம்ம ஹீரோ மேல போகவும் டக்குனு வா கிக் விடுறா. டஸ்ட்பின்ல போய் அது கரெக்டா விழுது. வா இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, நீ ஒரே கிக்ல அது டஸ்ட்பின்ல கரெக்டா போட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். சம்டைம்ஸ் அவ இன்கிரெடிபிளோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்ஷன், ஃபைட்டு, சூப்பர் பவர், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது ஒரு நார்மலான கதை. இதை என்ஜாய் பண்ணீங்களா? இந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த அனிமேக்கு சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.